அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் தான். அது எப்பயும் நடந்தது. டிசம்பர் 12 பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸாக மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதோட டார்கெட் இன்னைக்கு டார்கெட் எவ்வளோ தூரம் வரும்னா ஸோ $71.38 வரைக்கும் மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து யூஎஸ் ஆயில் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் அதை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பையிங் க்ளோசிங் தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து ஒரு 59 பாயிண்ட்ஸ் மேலே வந்து ஒரு 0.99% வந்து பையிங் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு க்ரூசியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் பிரேக் பண்ணால் ஸோ அடுத்த டார்கெட் வந்து 6140 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 6138. அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து 5928. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயிலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் ஓப்பன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 7:12. ஸோ மேபி இன்னொரு 2 ஹவர்ஸில் இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லா இருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக க்ரூட் ஆயில் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலே ஸோ பையிங் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதோட டார்கெட் என்னவா இருக்குன்னா ஸோ 6138 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் பையிங் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அதோட டார்கெட் வந்து 6138 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 6138ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இல்லை ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு கிட்டத்தட்ட 6130லேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகிருக்கு. ஸோ அந்த இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆன இடம். ஸோ அகைன் வந்து 6138 போனால் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து 6000 ஓப்பன் ஆன பிளேஸுக்கே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் பை ஃபோக்கஸ் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் செல்லிங் எவ்வளோ தூரம் வரும்னா அந்த ஓப்பன் ஆன இடத்துக்கு வரைக்கும் வந்துட்டு ஸோ மறுபடியும் அந்த ஓப்பன் ஆன இடத்துலேருந்து மேலே வரத்துக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டில் தான் இன்றைக்கி ஒரு 80% வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ செல்லிங் வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் செல்லிங் பாசிபிள். இல்லைனா பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் ஸோ அகைன் வந்து மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான க்ரூட் ஆயில் ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு இன்றைக்கி. ஸோ கேப் அப் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எடுத்த ஹையை கூட இதுக்கு முன்னாடி ஹை வந்து 3.6310. ஸோ அதையும் பிரேக் பண்ணிட்டு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. நேச்சுரல் கேஸ் எம்சிஎக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரைடே வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனது. ஸோ இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 344 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பரெல்லாம் கண்டினியூஸ் கொஞ்சம் பை சைடு தான். ஸோ கோல்டன் சில்வரை பொறுத்த வரைக்கும் தான் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஸோ கோல்டன் வந்து ஒரு நல்ல பேட்டர்னை பிரேக் அவுட் ஆனது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி இன்னும் போகல. $2625 தாண்டி இன்னும் வந்து ட்ரேடு நடக்கலை. ஸோ இது கண்டினியூஸாக எப்போ வேணால் ஃபால் எடுக்கலாம் சில்வர் அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ மற்றபடி மெட்டல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய மூமெண்ட்டுங்கிறது கிடையாது. மெட்டல்ஸு ஜிங்காக இருக்கட்டும், லெட்டு. ஸோ லெட்டெல்லாம் ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ அகைன் வந்து பிரேக் அவுட் நடந்தால் தான் இது வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.